திரைப்படங்களில் கதாநாயகனுக்கு இணையாக எதிர்மறை கதாநாயகன் இருந்தால் தான் திரைக்கதை சுவாரஸ்யமாக அமையும். அப்படி இந்த வருஷம் 2024 சினிமாவில் எதிர்மறை கதாபாத்திரம் மூலமாக ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த சில நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது நடிகர் கமல்ஹாசன். நீண்ட நாட்கள் கழித்து எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடித்த படம் கல்கி 2898 AD. நாகஸ்வன் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், திஷா பதானி, அனாபென் உள்ளிட்டோர் நடிப்பில் இந்த படம் வெளியாச்சு. அறிவியல் புராண கதையாக உருவான இந்த படம் 600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு 1200 கோடி ரூபாய்க்கும் வசூல் செஞ்சது. படத்துடைய வில்லன் கமல்ஹாசன் தான் அப்படின்னாலும் படத்தில் மொத்தம் 2 காட்சியில் தான், குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து வில்லத்தனத்தில் மிரட்டினார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வில்லன் விஜய். டி-ஏஜிங், சிவகார்த்திகேயன் கேமியோ, த்ரிஷா நடனம், நடிகர்களுடைய அணிவகுப்பு, இரட்டை வேடத்தில் விஜய் அப்படின்னு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான படம் தான் தி கோட். இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல் செஞ்சதா தெரிவிக்கப்பட்டது. காந்தி மற்றும் ஜீவன் அப்படின்னு அப்பா மகன் கதாபாத்திரத்தில் நடித்தார் விஜய். இதில் ஜீவன் கதாபாத்திரத்தில் தன்னுடைய வில்லத்தனமான நடிப்பால் தெரிக்க விட்டார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நடிகர் அனுராக் கஷ்யப். சிறுமிகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இயக்குனர் நிதுலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மகாராஜா. 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சுமார் 190 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியது. இந்த திரைப்படத்தில் வில்லனா அனுராக் கஷ்யப் தன்னுடைய தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்தார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியவர் உன்னி முகுந்தன். நியாயத்துக்கும் உறவுக்கும் இடையில சிக்கி தவிப்பவனா நடிகர் சூரியுடைய நடிப்பில் இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் கருடன். 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 44 கோடி ரூபாய் வரை வசூலை அள்ளிச்சு. இந்த படத்தில் வில்லனா மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்தார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நடிகர் சேத்தன். இயக்குனர் வெற்றிமாறனுடைய விடுதலை படத்தின் முதல் பாகத்தை தொடர்ந்து 2024 டிசம்பர் மாதம் விடுதலை படத்துடைய 2ஆம் பாகம் வெளியாச்சு. பெருமாள் வாத்தியாரா விஜய் சேதுபதியும் ஹீரோவா சூரியும் நடிச்சிருக்காங்க. மோசமான குணம் கொண்ட போலீஸ் அதிகாரியாகவும் வில்லனாவும் சேத்தன் 2 பாகங்களையும் தன்னுடைய நடிப்பால மிரட்டி கவனம் ஈர்த்தார். இந்த வில்லன் கதாபாத்திரத்தில் உங்களை ஈர்த்த கதாபாத்திரம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.